கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை 4 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். வெள்ள நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்பட்ட நிலையில் அது போதவில்லை என்று கூறி மனுக்கள் அளிக்க வந்த மக்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக கூறி தற்பொழுது முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மனு அளிக்க வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், மனு அளிக்க வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தற்பொழுது மக்கள் கடலூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது என்ன நிலவரம் அங்கே? கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து அருகில் உள்ள கிராமங்கள் தான் உச்சிமேடு, கண்டக்காடு, ஞானமேடு உள்ளிட்ட கிராமங்கள். இந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இதற்கு தென்பெண்ணை ஆற்றின் கரை உயர்த்தப்படவில்லை, கரை பலப்படுத்தவில்லை. இந்த பாதிப்புகளை எங்களை பாதுகாக்க ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எடுக்கப்படாத காரணத்தால் தான் இந்த ஆண்டும் நாங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளோம் என அந்த கண்டக்காடு, உச்சிமேடு, உப்பளவாடி உள்ளிட்ட கிராம மக்கள் தற்போது கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலரை சந்தித்து கரையை உயர்த்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும். தற்போது தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த 2000 ரூபாய் நிவாரணம் போதுமானதாக இல்லை என மனு கொடுக்க வந்ததாகவும், அவர்களை காவல்துறை தடுத்ததார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை பாமக கையில் எடுத்த காரணத்தினாலும் அதிக கூட்டம் வந்த காரணத்தினாலும் உள்ளே பொதுமக்கள் மட்டுமே அனுமதி என்ற ஒரு 30 பேர் மட்டுமே அனுமதிக்கிறோம் என காவல்துறை தெரிவித்தார்கள். ஆனால் காவல்துறை சொல்லும் தகவலை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், ஒவ்வொரு குடும்பம் பாதிக்கப்பட்டது. எனவே அனைவரும் நாங்கள் உள்ளே சென்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் நிலைமையை எடுத்து கூற உள்ளோம். அனைவருக்கான பாதிப்பை 30 பேர் மட்டும் சொல்வதற்கான வாய்ப்பில்லை. எனவே 4 கிராம மக்களையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டனர். அதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவர்கள் நாங்கள் சென்றால் அனைவரும் உள்ளே செல்வோம், இல்லை என்றால் நாங்கள் செல்ல மாட்டோம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நின்று முற்றுகையிட்டார்கள். அதன் பிறகு உயரதிகாரிகள் இந்த தகவலை தெரிவித்தார்கள். தெரிவித்த பிறகும் தற்போது ஒரு சிலர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும். அனைவருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை. எனவே ஒரு சிலர் மட்டும் சென்று உள்ளே மனு கொடுங்கள் என்று கூறினார்கள் காவல்துறை. அதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரும் தற்போது உள்ளே செல்லும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதிக அளவு குவிக்கப்பட்டு அவர்களை பாதி பேரை தடுத்து ஒரு இடத்தில் நிற்க வைத்து மற்ற பேரை மட்டும் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து செல்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் மீண்டும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் தற்போது எச்சரித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்து கிடக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.